Guys, am I audible? Yes. Yes. Okay. Yes. You're audible. So hope you can able to see my screen as correct. Yeah. Okay. Guys, நம்ம நேத்து என்ன பார்த்தோம்னா லைக் சிம்பிளா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். SDLC தான். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு யாராவது கேட்டாங்க ஜஸ்ட் டெல் தி ரெக்யர்மெண்ட் கலெக்ஷன், feasibility study, design, development, testing, and deployment and maintenance அப்படின்னு ஒரு 7 ஸ்டெப்ஸ். அதுக்கு முடிச்ச அப்புறமா நம்ம டேட்டா சென்டர்ல இருக்கிற ப்ராப்ளம் என்ன. டேட்டா சென்டர் இஸ் நத்திங் பட் குரூப் ஆஃப் சர்வர். பட் அதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு நம்ம பார்த்தோம். லைக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வைஸும் சரி, இனிஷியல் ஆப்ரேஷனல் காஸ்ட் வைஸும் சரி. அகைன் we need a time, right, to move from one group of server that we want to make it, right, and again we need to talk with the vendor and we need to make those kind of arrangement எல்லாம் நிறைய டைம் ஆகும் இல்ல. பட் அதுவே we go for a cloud, we can pay per usage. நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அதுக்கு பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 24/7 நம்ம சர்வர் ரன் ஆகிட்டே இருக்கணும் அவசியமும் நம்மளுக்கு கிடையாதுல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம கோட் டிப்ளாய் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு சர்வர் வேணும், இல்லை 100 சர்வர் வேணும், எந்த வேணா இருக்கு. அது நம்ம we can get it from the Google, or we can get it from Microsoft, or we can get it from Azure kind of like Amazon kind of thing, right? Amazon provides Amazon Web Service, Google provides Google Cloud, and your Microsoft provides Azure kind of a cloud and all. So we can get from those vendors, right? So that's what we have discussed, right, in the previous session. And there is another one of the important factor we have discussed, which is related to scalability, right? Scalability is nothing but உங்களுடைய லோட் இன்க்ரீஸ் ஆச்சு, டிராபிக் இன்க்ரீஸ் ஆச்சு, கஸ்டமருடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அக்கார்டிங்லி we need to increase the number of server. அதே மாதிரி டிராபிக் கம்மி ஆகுது, கஸ்டமர் கம்மி ஆகுறாங்க அப்படின்னா அக்கார்டிங்லி we have to reduce the number of servers. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஸ்கேலபிலிட்டி அப்படின்றது ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ஸ்கேலிங் இஸ் பாசிபிள். எதுல, நம்மளுடைய AWS கிளவுட் ஆர் அஸ்யூர் கிளவுட்ல போயிட்டு ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங்ன்ற ஃபீச்சர்ஸ் எனபிள் பண்ணிட்டா போதும். நம்மளுடைய லோட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் ரெகக்னைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிடுவார். லோட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா ரெகக்னைஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிடுவாருன்ற விஷயத்தெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா. ரைட். ஸோ டுடே as part of your discussion, how to create AWS account as a first step, right? நீங்க ஈவன் டெவாப்ஸ்னு நடத்த போறோம். டெவாப்ஸ்னா டெவலப்மெண்ட் பிளஸ் ஆபரேஷன் ரெண்டும் சேர்ந்ததுதான் we basically call it as DevOps. DevOps is nothing but development plus operation. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஏன் இந்த டெவலப்மெண்ட் பிளஸ் ஆபரேஷன்ன்றது ரெண்டு ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்ற விஷயம் இருக்கு. பட் இப்ப நான் சொல்லல அதை பத்தி. டெவாப்ஸ்ன்றது நம்ம நடத்த போறோம், அப்ப நம்ம பாத்துக்கலாம். பட் இந்த டெவாப்ஸ்ல நம்ம பயன்படுத்த போற கிட்டத்தட்ட எல்லா டூலும், இந்த டெவாப்ஸ்ல கிட்டத்தட்ட மேவன் ஒரு டூல் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. அகைன் கிட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. அண்ட் அகைன் we have Jenkins அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. தென் Ansible, right? Ansible, Terraform, Docker, Kubernetes. Then we have a tool called Grafana, Prometheus. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டூல்ஸை படிக்க வேண்டியதா இங்க இருக்கு. ஸோ எக்ஸட்ரான்ற மாதிரி இருக்கும். ஸோ we have a many tools that we need to learn. அந்த டூல்ஸ்லாம் நம்ம எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு யாராவது கேட்டாங்க. இப்பத்துக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக இந்த டூல் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் AWS. We can go for Azure also. We can go for Google Cloud also. Google Cloud with DevOps அது ஒரு தனி கோர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூகுள் கிளவுட்ல போயிட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்துவாங்க. அதுவே அஸ்யூர் வித் டெவாப்ஸ்னா அஸ்யூர் கிளவுட்ல போயிட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டூல்ஸ் மாறாது. இங்க நம்ம பயன்படுத்துறதே மேவன், கிட், ஜென்கின்ஸ், ஆன்சிபிள், டெராஃபார்ம், இந்த டூல்ஸ் மாறாது.
இந்த டூல்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வேணா போயிட்டு, அதாவது எந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்னா போயிட்டு நீங்க அந்த பிளாட்ஃபார்மை ஏற்படுத்த முடியும். அப்போ ரியல் டைம்ல பொதுவா கம்பெனி எதிர்பார்க்கறதுல தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏடபிள்யூஎஸ்ஆ டெவாப்ஸான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டெவாப்ஸ் தான். we should learn the DevOps tools. When I say DevOps tool, இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டூல் அடிஷ்னலி சில டூல்ஸ் சோனார் கியூப், சால்ட் ஸ்டாக், இந்த மாதிரி சில டூல்ஸ்லாம் இருக்கு. அதை if we learn right, இந்த டூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டு அப்புறமா நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணா we can utilize. பட் அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளா என்ன எடுத்துக்கிட்டோம், AWS அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். பட் நீங்க ரியல் டைம் என்ட்ரி போகும்போது நீங்க அசூர் பிளஸ் டெவாப்ஸோ கூகுள் கிளவுட் பிளஸ் டெவாப்ஸோ வர இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அசூரோ கூகுள் கிளவுடோ ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. AWS தெரிஞ்சு அதுல இருந்து மிமிக் தான் அது எல்லாமே. Or getting my point. If you know how to handle the Redmi mobile, you can easily handle the Samsung. You can easily handle the Honor. Right? Over mobile நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. The same way, if you know how to handle the cloud AWS, you can easily handle the Azure and Google Cloud. Right? Why we are going for AWS அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில்? The reason because AWS is the top most cloud platform in the world. AWS has several features. So நம்ம பார்க்கலாம். But let me open my Google. I will just type AWS. Press enter. Right? First URL என்ன சொல்லுதுன்னா aws.amazon.com account to sign up. Right? You can create an account. You can create an account because we don't have an account, right? So first of all, we have to create an account like Facebook, like Gmail. You will create a new account. The same way for AWS, we have to create a new account. So let me click on this. Let me click on this. இல்லை வேண்டாம். ஒன்ஸ் நான் முடிச்ச அப்புறமா இந்த ரெக்கார்டிங் எடுப்பல அதை வச்சு நீங்க ப்ராக்டிஸ். Right. Then you have to create an account, right? So if you clicking on this sign into console, obviously it will land into the sign into the console page. Now, if we are already username and password, you can pass it here. But you don't have a username and password, right? Now we are going to create a new AWS account. So this is the URL. Let me send you all this in the chat box. Okay, I sent you in chat box. You just refer this URL to create a new. Okay, right. Now we have to give one email address and the account name. One email address and then account name you have to give it. And then you have to click on this verify email address. Any account name you can give it. And you can give your email address. You have an email address, right? That you have to give it. நீங்க வெரிஃபை இமெயில் அட்ரஸ் கொடுத்த உடனே என்ன நடக்கும்னா உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். எங்கிருந்து? AWS கிட்ட இருந்து ஒரு நோட்டிபிகேஷன். நீங்க என்ன பண்ணணும், அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா வெரிஃபை ஆயிடுது. ரைட். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் கிட்டத்தட்ட எல்லா இமெயில் ஐடியும் லாகின் பண்ணிட்டேன் AWS என்னுடைய பேட்சுக்காக. கேன் எனி ஒன் டெல் மீ ஒரு இமெயில் அட்ரஸ் சொல்லுங்க பார்க்கலாம். SENDEAMURUGA998@gmail.com and tell me your account name. Anything. Nanda. Is that okay? Maybe Nanda. I can put AWS like that, I think. Okay. So verify email address. So now you received one email. Check பண்ணுங்க. அதுல வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று இருக்கு பாரு. அதை மட்டும் டெல் மீ. அது இமெயில் வரல, வந்திருக்கணுமே. செல்வம் முருகா 998@gmail.comல கண்டிப்பா வந்திருக்கு. செக் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இன்டர்நெட் கரெக்டா இருக்கா பாருங்க.
இல்ல ஸ்பாம்ல போய் பாருங்க. சொல்லுங்க. 322 383. Okay, கரெக்டா இருக்கு. Click on verify. Once you click on verify, it is you. Your email address has been successfully verified. That you can able to see. Now what I should add? I should add the root username and the confirm root password. I did add the password. So நான் இப்போதைக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்றேன் and I can tell you that password also. So some password I'm going to set. That's it. Click on continue. இதை கொடுத்த அப்புறமா it will ask you few information that also I need to give it. Say this is Nanda. I can give, and the phone number maybe India, and can you give me your number? 86376162. Okay. So then let me select the country also India, and then I have to give the address. So some address, let me simply mark it as Chennai, and city also mark it as Chennai, and this is Tamil Nadu, and some postal code says 60042. Like that, I'm giving some postal. That's it, and click on this checkbox. Just click on continue. Yes. So how do you plan to use? Whether you will go for business account or personal account. It is my personal account, right? I can click on personal one. Now let me click on continue. Right. இப்போ என்ன நடக்கும்னா you will have to enter the credit card or debit card information. இங்க என்ன நடக்கும்னா உங்க அக்கவுண்ட்ல இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுத்த அப்புறமா 2 rupees சார்ஜ் ஆயிடும். 2 ரூபா சார்ஜ் ஆயிடும். 2-3 நாளைக்கு அப்புறமா அந்த 2 ரூபாய் திருப்பி உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். 2 rupees. சரி, இப்ப விஷயம் எதுக்காக கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு அப்படின்ற கேள்வி வருதுல்ல. ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் 1 வருஷத்துக்கு அந்த இமெயில் ஐடிக்கு நீங்க கிரியேட் பண்றீங்கல்ல, 1 வருஷத்துக்கு ஃப்ரீ. அந்த 1 வருஷத்துக்கு ஃப்ரீன்றதாலையும் இருக்கிற எல்லா சர்வீஸையும் பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு சர்வீஸஸ்க்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. இப்போ EC2 அப்படின்னு ஒரு சர்வீசஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோ, 750 அவர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். 750 hours. 750 hours. ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் யூஸ் பண்ணா கூட என்ன ஆயிடும்? 365 நாள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். 750 ஹவர்ஸ்ல. அப்ப நம்ம ஒவ்வொரு சர்வீசஸும் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஏனோ தானும் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றோம். பட் அதுவே நம்மளுக்கு மோர் தென் ஏன்னா நம்ம சரி. இப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம், ஒருவேளை தெரியாம ஃப்ரீ இல்லாத சர்வீஸ் பெய்டு சர்வீசஸ் நான் யூஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? உங்களுக்கு பில்லிங் ஜென்ரேட் ஆயிடும். 500 rupees-ஓ 1000 rupees-ஓ ஏதோ ஒரு பில்லிங் ஜென்ரேட் ஆயிடும். நீங்க கேட்கல, இப்ப அந்த பில் பண்ணி ஆகும். ஆட்டோ பில்லிங் கிடையாது. என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும், இந்த மாதிரி இவ்வளவு சார்ஜஸ் நீங்க பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் நான் பில் பே பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா பண்ணுங்க. இல்லைங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த அக்கௌண்ட் விட்டு வேற அக்கௌண்ட் போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இமெயில் அட்ரஸ் மாதிரி இன்னொரு இமெயில் அட்ரஸ்க்கு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி போயிட்டான். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? எடுக்க மாட்டாங்க. மெயில் தான் வரும், நோட்டிபிகேஷன் தான் வரும். மெயில் தான் வருமே தவிர அக்கௌண்ட்ல இருந்து காசை எடுக்க மாட்டாங்க. only 1 minute please. Guys, so far clear? Any question till here? Guys, so far clear? Any question? No question. இப்போ நான் இவருடைய இன்ஃபர்மேஷன் எதுவுமே என்டர் பண்ணல. யூ கோ ஹெட்
உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிரேஷன் டேட் எல்லாமே நீங்க ஃபில்அப் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணா உங்களுடைய ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ரைட். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ண போறேன், உங்க அக்கௌண்ட் யூஸ் பண்ண போறதுல ஐ வில் கம் அவுட் ஆஃப். பட் இது வரைக்கும் நான் என்ன ஸ்டெப் பண்ணிருக்கணும், அந்த ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட்டட் ஆல்ரெடி பண்ணி. நீங்க பண்ண வேண்டியது இப்போ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன் தான் என்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். அதை நீங்க வீட்டில் போயிட்டு பொறுமையா பண்ணுங்க. ரைட். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ₹2 சார்ஜ் ஆகும். 2-3 டேஸ்க்கு அப்புறம் அது ரீஃபண்ட் ஆயிடும். அகைன் ஏடபிள்யூஎஸ்ல நீங்க யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணிடுங்க, இந்த அக்கௌண்ட்டை விட்டுட்டு இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆகும். இந்த அக்கௌண்ட்ல இருந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டெலிட் பண்ண வச்சுன்னா டெலிட் பண்ணிட்டு மூவ் ஆகும். ரைட். லாகின் பண்ணிட்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை ரிமூவ் பண்ணிட்டு. ரைட்டா? ஃபைன். ஸோ ஐ வில் கோ வித் கம்ப்ளீட் சைன் அப் பண்றது உங்களுக்கு. ஐ வில் கோ வித் மை சைன் இன் பேஜ். ஐ ஆல்ரெடி ஹவ் an account. That account name மறந்துச்சு. We'll see. uraniumtech@gmail.com. Click on next. And I have to give the password. This is my password. Yes. Okay. உங்களுக்கு இந்த MFA கோடுன்னு தெரியாது. MFA கோடு வராது. இந்த MFA கோட் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல எடுக்க போறேன். அதனால இப்ப நான் சொல்ல போறது இல்லை. பட் எனக்கு MFA இருக்கு, அதனால நான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. பட் உங்க கேஸ்ல MFAன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. நீங்க ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாவே போதும். என்ன கொடுத்தாவே போதும்? யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாலே போதும். MFAன்னு ஒண்ணு உங்களுக்கு கேட்காது. வாட் எவர். ஒய் ஒரே நிமிஷம். My account got changed. Let me once again click on sign. Sign in. Okay. Now which account? I think to be this one. Yeah, I have enabled that. Yes, can anyone having an AWS account? Username and password? Do you have anything? No, sir. Then please wait, guys. I will take another AWS. Please be on the call. Only 2 minutes.
So I have some username. Let me check it. LM Aragon Venkat 3 5 2 2 TR 4 T7 T4. What is that number? வெரிஃபிகேஷன் கூட வந்துருக்குமே உங்களுடைய இமெயில் ஐடி வேற இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து it's okay guys, I will create a new account tomorrow and then we'll see this one. So let me, I'm sorry, really sorry, because I don't have that username and password, it is not active. Okay, so this I will tell you tomorrow, but meantime you need to understand few more things guys with respect to AWS. நான் AWS நான் என்னன்னு சொன்னேன், it is a cloud அப்படின்னு சொன்னேன். பட் AWS cloud அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கும் they have a data center. Data center இல்லாம எப்படி நம்ம கோடை deploy பண்ண முடியும்? Whatever the application that we are developing, right, we have to deploy it somewhere. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், we can call it as a server. Group of server தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், data center. What is data center? Data center is nothing but group of servers, right? But in the data center AWS ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. If you want to know where the data center is available, simply you can type AWS global infrastructure and click on this AWS global infrastructure. So இதுல you will get to know that AWS எத்தனை இடத்துல இருக்கு தெரியுமா, கிட்டத்தட்ட 32 launched region. AWS there is a term called region. AWS there is a term called region. So கிட்டத்தட்ட AWS கிட்ட 32 region, 32 region. இந்த 32 regionல எத்தனை availability zone தெரியுமா, AAZs availability zone 102 availability zone. Can you see here 102 availability zone. So if you want to understand this one, can you see this world map? This is the world map. Here AWS spans 122 availability zone and 32 geographical region around the world, right? எந்தெந்த இடத்துலலாம் மேபி இன்னும் 4 இடத்துல வரப்போகுது, கனடா, மலேசியா, நியூசிலாந்து and Thailand and all. But AWS is available in different places, right? Whatever the green color you can see, that is called region. London we have a region, and if you go with here, there is a region. So everywhere there is a region. Asian Pacific, China we have a region. Over region there are many availability zone also. So if you take this one, London, எத்தனை region zone இருக்கு, availability zone இருக்கு, மொத்தம் 3 availability zone இருக்கு. Suppose if you take here Ogio we have a 3 availability zone.
Now let me take this one, Sapala. So where we have a 3 availability zone. And if you go here, Ninji Exia, so availability zone motto 3. Suppose if you go here, Sydney, there are 3 availability zones. And go here, Tokyo, மொத்த 4 availability zone. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு ரீஜியன்லுமே அவங்க 3 இல்ல 4 availability zone வச்சிருக்காங்க. இப்போ சப்போஸ் someone is asking, என்னை பார்த்து கேட்கிறாங்க, where are you from அப்படின்னு கேட்கிறாங்க. I am telling, right, I am from Asia. I am from Asia. ஆனா ஏசியால எத்தனை கண்ட்ரி இருக்கு, எத்தனை ஸ்டேட் இருக்கு? இல்ல, I cannot tell Asia, right? I can suppose if I tell I am from Chennai, then that is maybe a proper answer. But I am from Asia, that will be very difficult, right? Yes or no? இப்போ இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, AWS காரங்க வேர் இஸ் யுவர் டேட்டா சென்டர்னு கேள்வி கேட்கணும். நம்ம இவனுக்குலாம் திரும்ப பதில் சொல்றாங்க, we are in அயர்லாண்டுன்னு சொல்றாங்க. ஆனா அயர்லாண்டுல எங்க இருக்குன்ற விஷயத்த சொல்லல. அயர்லாண்டுல அவங்க சொல்றாங்க 3 இடத்துல டேட்டா சென்டர் இருக்கு, அவைலபிலிட்டி ஜோன் 3 இடத்துல இருக்கு. ஆனா விஷயம் என்ன தெரியுமா, இந்த அவைலபிலிட்டி ஜோன் எங்க இருக்கு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும், ஏடபிள்யூஎஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஏடபிள்யூஎஸ்ல ஒர்க் பண்ற ஆபரேட்டர்ஸ் கூட தெரிஞ்சிருக்கலாம், அந்த இடத்துல வேலை செய்யற ஆபரேட்டர்ஸ் தெரியும். ஆனா வேற யாருக்குமே தெரியாது. ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? நான் என்ன சொல்றேன், if I ask them, hey, can you tell me where is your data center? They are telling Ireland அப்படின்னு சொல்றான்னு வச்சுப்போம். பட் அயர்லாண்டுன்றது ஒரு பெரிய கண்ட்ரி. அந்த கண்ட்ரில எந்த இடத்துல இருக்குன்னா அவங்க என்ன சொல்றாங்க, 3 இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. பட் அந்த அயர்லாண்டுக்குள்ள எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அந்த டேட்டா சென்டர்ஸ். No one is know in the internet also you couldn't find it, right? So அந்த அளவுக்கு AWS செக்யூர்னு சொல்லுவாங்க. AWS offers secured AWS service அப்படின்னு சொல்லுவாங்க. Will you able to understand? So what is region? Region where availability zone where region na, it is the geographical location. Region is nothing but a geographical location. But availability zone is the place where your physical data center is exist. The place where your physical data center exists. And the data center எங்க இருக்குன்னு யார் ரிவீல் பண்ணல, AWS ரிவீல் பண்ணல. அந்த availability zone மேட்டர் யாருக்குமே தெரியாது. Guys, will you able to understand what is region and availability zone? What is region and availability zone? So region is nothing but it's a geographical location. It has 2 or more availability zones. In each region we have a 2 or more availability zone. But what is availability zone? Availability, hello, availability zone. Availability zone is nothing but, what is availability zone? It is the place where physical data centers or server exist, is nothing but your availability zone. Guys, we are getting the virtual server from AWS cloud. என்னதான் நம்ம virtual server AWS வந்து வாங்கினாலும் somewhere we should have the physical server. அது ஆல்ரெடி யார் ஏற்படுத்திட்டாங்க, AWS ஏற்படுத்திட்டாங்க. Who made the virtual server? AWS already made the physical server. நம்ம அந்த physical server வந்து எதை பயன்படுத்திக்கிறோம், virtual server பயன்படுத்தி. Are you getting my point? Right? So what is region, what is availability zone? Region is the geographical location. But அந்த region குள்ளதான் different availability zone. அந்த availability zone எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதுலதான் அந்த physical data center is exist. Are you clear with this? Any question till here? What is region? What is availability zone? Sir, local zone சொல்லிட்டு அத காமிச்சதுல local zone, wavelength zone. இப்ப வேண்டாம் local zone. இப்போதைக்கு region availability zone போதும்.
இன்னும் நிறைய zone இருக்கு, local zone இருக்கு, edge location இருக்கு. That are one by one will cover. Okay. But will you able to make the difference between the region and development zone? Yes. In India, we have a different state. In state, we have a different city. In city, we have a different village, right? The same way, there is a region. In Canada, we have a region. North Virginia, we have a region. We have a USA, maybe Ohio, we have a different region. In Mumbai, we have a region. Yes or no? But in a region, we have a 2 or more availability zone. But that availability zone, where it is exist, we don't know. But where there, we have physical service. Is that okay? Right. So that is what you can find it here. In the red color, coming soon. Thailand is coming soon. Malaysia is coming soon. Canada West is coming soon. And Auckland is and all coming soon. Right? மற்றதெல்லாம் ஆல்ரெடி ஏற்படுத்தப்பட்ட AWS ஓட புரியல. இந்தியால we have Mumbai. I'm not sure. We'll see actually. We'll check. நம்ம கிளாஸ் போகலாம். Right. So இந்த இடத்துல தெளிவா கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஏன் AWS cloud போறோம், AWS வெப்சைட் என்ன சொல்லுது? முக்கியமான ரீசன் செக்யூரிட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி we don't know where the availability zone exists, right? The another one is availability. Availability என்னது? நான் எப்ப வேணாலும் சர்வர்ஸை இங்க வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் AWS ஏற்படுத்திருக்கு. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் AWS built. So whenever we record any AWS servers, virtual server, நம்ம ஈஸியா we can buy it from the AWS. நம்ம ஒரு பெரிய டாப் லெவல் AWS சர்வரை வாங்க முடியும். நம்ம ஒரு லேப்டாப் எவ்வளவு வாங்கல அதிகபட்சம் ஒரு 200 GB 300 GB ஏதோ ஒன்று. பட் AWSல 10,000 GB 20,000 GB அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி கொண்ட பவர்ஃபுல் சர்வர்ஸ், வெரி வெரி பவர்ஃபுல் சர்வர்ஸ், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல் சர்வர்ஸ் we can able to get it from AWS cloud, and their performance also very very high when compared to normal laptop. AWS la buy பண்ற servers, if you get it with a more power, the performance will be very high. And the scalability, I said, right? Auto scaling. Whenever if you load increases, we need to increase it. If the load decreases, we have to reduce the server. Automatically it will be happen with help of scalability. And it is very flexible. இப்போ இந்தியா பீப்புள்லாம் பொதுவாக மும்பை ரீஜன் செலக்ட் பண்ணிப்பாங்க. யூஎஸ்ல இருக்கிறவங்களா யூஎஸ்ஏ நார்த் விர்ஜீனியா, ஓகியோ, சிட்னி, அங்கே ஏதோ ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க சிட்னியை சூஸ் பண்ணிட போறாங்க. யூகேல இருக்கிறவங்க கனடா சூஸ் பண்ணிட போறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே அவங்க ரீஜன் கொடுத்ததால லேட்டன்சி நல்லா இருக்கும். லேட்டன்சி நல்லா இருக்கணும், ஸ்பீடும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். That is the flexibility we can call it as. Right? In the way there are different advantages if you go with the AWS cloud actually. Whenever if you have a time, you just read this document, you get to know that AWS எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்ற விஷயத்தை you will get to know. Are you clear? Now, எனக்கு ஸ்கேலபிலிட்டி அப்படின்ற வார்த்தை வரும்போது ஒரு நிமிஷம். Scalability, AWS. So there are scalability means you should remember auto scaling feature which is provided by your AWS cloud. ரெண்டு வகையான ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடி வேர்ல்டுல கம்ப்யூட்டரை பத்தி படிக்கிறவங்க இந்த ரெண்டு ஸ்கேலபிலிட்டி பத்தி புரிஞ்சுக்கணும். ஒன்னு horizontal scaling. What is the scaling? Horizontal scaling. The second scaling is nothing but vertical scaling. What are the different scalability available? Horizontal scaling and vertical scaling. Now the question is, what is mean by horizontal and what is mean by vertical? One of the important interview question. What is mean by horizontal scalability and what is mean by vertical scalability? The image is more than enough to understand this one. Horizontal scalability na enna, vertical scalability na enna. Nalla ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சப்போஸ் ஒரு மிஷின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் ஒர்க்கிங் வித் ஒன் சிம்பிள் லேப்டாப். அந்த லேப்டாப் உடைய கெப்பாசிட்டி என்னன்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒரு 2 GB வச்சுக்கோங்க.
அந்த லேப்டாப் கெப்பாசிட்டி 2 GB பார் மேபி 2 CPU கோர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த 2 GPU லேப்டாப் 2 CPU கோர் இருக்கிற லேப்டாப் மோர் தென் என்ன டு ஹேண்டில் மை டேட்டா. எங்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, சே எங்கிட்ட ஒரு 1 GB டேட்டா இருக்குன்னு. இந்த 1 GB டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு 2 GB ரேம் கொண்ட ஒரு லேப்டாப் 2 CPU கோர் லேப்டாப் எனக்கு மோர் தென் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சடனா எனக்கு 1 GB டேட்டால இருந்து 100 GB நான் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கெப்பாசிட்டிக்கு வந்துட்டு என்னுடைய டேட்டா இப்போ எவ்வளவு அதிகமாயிடுச்சு, 100 GB ஆயிடுச்சு. இப்போ 100 GB டேட்டா இருக்குல்ல, அதை என்னால 2 GB லேப்டாப் 2 CPU கோரால் ஹேண்டில் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. கரெக்ட் தானே? ஏன்னா என்னுடைய டேட்டா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எப்படின்னா ஒருத்தன் வெயிட்டிங் பண்றான், வெயிட் மிஷினை தூக்குறான், அவன் வந்து ஒரு 50 கிலோகிராம், அவன் 50 கிலோகிராம் இருக்கிற பொருளை ஒரு தூக்குறான்னு வச்சுக்கோ, யா இட் இஸ் ஈஸி ரைட். ஒருவேளை அவனை சடனா 200 கிலோகிராம் நம்ம லிஃப்ட் பண்ண சொன்னா கேன் யூ லிஃப்ட்? he cannot, right? அப்ப இவன் என்ன பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், அவனுடைய மசில்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அகைன் he has to lift it, right? the same way இந்த மிஷினால இப்ப என்ன பண்ண முடியாது, இந்த 100 GB கொண்ட மிஷினை மாற முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது அந்த டேட்டா. ஸோ இதுக்கு ஐடி என்ன சொல்லுதுன்னா, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, 2 வழி இருக்கு இதை ஹேண்டில் பண்றதுக்கு. ஒண்ணு, இந்த மிஷின் ஆல்ரெடி ஒரு மிஷின் உங்ககிட்ட இருக்குல்ல, இந்த லேப்டாப் இருக்குல்ல, இந்த லேப்டாப் உடைய கெப்பாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இருக்கிற அதே லேப்டாப் உடைய கெப்பாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்றது மூலயமா, கெப்பாசிட்டினா என்னது, அதனுடைய பவர், அதனுடைய மெமரி, அதனுடைய யூஸ் கேஸ், இதை நம்ம இன்க்ரீஸ் பண்றது மூலயமா இதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஆமா, கரெக்டா? ரைட். நீங்க சேம் மிஷினுடைய பவரை இன்க்ரீஸ் பண்றீங்க, சேம் மிஷினுடைய பவரை இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேரு வெர்டிகல் ஸ்கேல். ஒரே மிஷினுடைய பவரை நான் இன்க்ரீஸ் பண்றேன், நம்பர் ஆஃப் மிஷினை இன்க்ரீஸ் பண்ணல, ஒரே மிஷினுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணனா அதுக்கு பேரு we can call it as vertical scaling. vertical scaling. ஒரே மிஷினுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணா அது vertical scaling. இதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரே மிஷினுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணாம நம்பர் ஆஃப் மிஷின் இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க எதை இன்க்ரீஸ் பண்றீங்க, நம்பர் ஆஃப் மிஷின்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி ஒரு 100 லேப்டாப் வாங்கிடுறது, இந்த மாதிரி ஒரு 100 லேப்டாப், இதே வகை கொண்ட ஒரு 100 லேப்டாப்பை வாங்கிட்டு 100 GB டேட்டாவை நீங்க ஹேண்டில் பண்ண நினைச்சா நம்பர் ஆஃப் மிஷின் இன்க்ரீஸ் பண்ணாதுக்கு பேர் என்னது, ஹாரிசான்டல் ஸ்கேலிங். ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? வாட் இஸ் வெர்டிகல் ஸ்கேலிங் அண்ட் ஹாரிசான்டல் ஸ்கேலிங்? ஸோ வெர்டிகல் ஸ்கேலிங்னா சேம் மிஷினுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றது. ஹாரிசான்டல் ஸ்கேலிங்னா நம்பர் ஆஃப் மிஷினை we are trying to increase, guys. அதனாலதான் ஒரு picture when you see it, right, you can clearly see that what is vertical scaling and horizontal scaling. இங்க vertical scalingல we are increasing the size increase பண்றோம், capacity increase பண்றோம். அந்த கம்ப்யூட்டருடைய லேப்டாப் உடைய ரேம், அதனுடைய மெமரி, அதனுடைய CPU பவர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்றோம். பட் இந்த ஹாரிசான்டல் ஸ்கேலிங்ல நம்ம என்ன பண்றோம், நிறைய விர்ச்சுவல் மிஷின், நிறைய பிசிக்கல் மிஷின், நிறைய இன்ஸ்டன்ஸ், நிறைய சர்வர்ஸ் ஆட் பண்ணி அந்த பவரை நம்ம அச்சீவ் பண்ணோம். அதுதான் வெர்டிகல் ஸ்கேலிங்க்கும் ஹாரிசான்டல் ஸ்கேலிங்க்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த AWS இந்த 2 ஸ்கேலபிலிட்டியும் பயன்படுத்துது, ஹாரிசான்டல் ஸ்கேலிங்கும் பயன்படுத்துது, வெர்டிகல் ஸ்கேலபிலிட்டியும் பயன்படுத்துது. பேஸ்ட் ஆன் ரெக்வயர்மெண்ட், தேவைக்கேற்ற மாதிரி அவங்க ஹாரிசான்டல் ஸ்கேலிங் கொடுக்குறாங்க, வெர்டிகல் ஸ்கேலிங். ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? Any question to you? புரியல. Introduction. What is the difference between horizontal scaling and vertical scaling என்ற கேள்வி கேட்கு. நம்பர் ஆஃப் மிஷினை இன்க்ரீஸ் பண்ணா அதுக்கு பேர் என்னது, ஹாரிசான்டல் ஸ்கேலிங். மிஷினுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணா ஒரே மிஷின், பட் we are increasing the power of the machine. That's nothing but vertical scaling. Yes, am I clear? What is horizontal scaling and vertical scaling? Yes, sir. Everyone, any question till here? No doubts? No, sir. Right. இப்போ அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிளவுட பத்தி, என்ன சர்வீசஸை படிக்க போறோம்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் சர்வீசஸ்க்கு பேர் என்னது, EC2. EC2. EC2னா என்ன அர்த்தம், எலாஸ்டிக்
கம்ப்யூட் கிளவுட். எப்படி வேணா சொல்லுங்க. EC2 சில பேர் இது என்னன்னு சொல்லுவாங்க, எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட்டர். எல்லாம் ஒண்ணுதான். எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட்னாலும் ஒண்ணுதான், எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட்னாலும் ஒண்ணுதான், இல்ல எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட்டிங்னாலும் ஒண்ணுதான். எல்லாம் ஒரே மீனிங். இந்த எலாஸ்டிக் என்ற வார்த்தை ஈஸியா உங்களுக்கு புரியணும். எலாஸ்டிக் நேச்சர் எலாஸ்டிக் ரப்பர் இல்ல, நம்ம வேணும்னும் போது இன்க்ரீஸ் ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக்கா அது சப்ரஸ். அதான் எலாஸ்டிக்னு சொல்லுவோம். நான் அதனாலதான் ஸ்கேலபிலிட்டின்ற வார்த்தைக்கு மீனிங் தான் அந்த எலாஸ்டிக். லோடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், சர்வர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். லோடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா சர்வர்ஸை டிக்ரீஸ் பண்ணும். அதனாலதான் அந்த வார்த்தை எலாஸ்டிக் அப்படின்ற வார்த்தையில தான் எடுக்கணும். கம்ப்யூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கம்ப்யூட்டுக்கு ஜெனரல் மீனிங், வாட் இஸ் த கம்ப்யூட்? கம்ப்யூட் இஸ் நத்திங் பட் கால்குலேஷன், கம்ப்யூட்டேஷன். கம்ப்யூட்டர்னாவே கால்குலேட்டர். சார் கம்ப்யூட் மீன்ஸ் கால்குலேஷன் ஆர் ப்ராசஸிங், எப்படி வேணா சொல்லலாம். நம்ம ரைட்டர் கம்ப்யூட்டருக்கு இங்கிலீஷ். சப்போ இந்த எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் என்னன்னா, இது ஒரு வகையான சர்வர். ரொம்ப சிம்பிளா சொல்லணும். நான் AWSல போயிட்டு சர்வர் வாங்கணும்னு சொல்றேன். எந்த சர்வரை பத்தி பேசிட்டு இருக்கேன்? EC2 சர்வரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். EC2ன்றது ஒரு வகையான சர்வர். என்ன சர்வர்? இட் இஸ் a virtual server or physical server? It is a virtual server. நான் நிறைய பேர் ஐடில ஒர்க் பண்றவங்க சர்வர்னே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க? They will call it as instance. They will call it as what? Instance. இன்ஸ்டன்ஸ்னாலும் ஒண்ணுதான், சர்வர்னாலும் ஒண்ணுதான், சர்வீஸ்னாலும் ஒண்ணுதான், விர்ச்சுவல் மிஷின்னாலும் ஒண்ணுதான். சில பேர் விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க, விர்ச்சுவல் மிஷின். சில பேர் நோடுன்னு சொல்லுவாங்க, நோடு. எல்லாமே ஒரே ஒரு விஷயம், ஒன்றுக்கு தான் ரெஃபர் பண்ணுது, அந்த சர்வர் தான் இன்ஸ்டன்ஸ். நீங்க ரொம்ப வித்தியாசமா இந்த வார்த்தைகளை எடுத்துக்காங்க. ஆல் ஆர் ரெஃபர் டு சேம் EC2 எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் தான் ரெஃபர் பண்ணுது. புரிஞ்சுதா? ரைட். இப்போ நம்ம எல்லாருமே ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சொல்ல ஞாபகம் இருக்குங்களா? அப்போ இந்த EC2 ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்ல என்னென்ன வரும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம அனாவசியமா அதை பயன்படுத்த ஆரம்பிச்சோம். நம்ம என்ன பண்ணணும்? we should understand EC2 ஃப்ரீ டயர்ல என்னென்ன விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சு. அமேசான் EC2 on the ஃப்ரீ டயர் கிட்டத்தட்ட 12 months ஃப்ரீ, 12 மாசம் ஃப்ரீ. AWS helps a new customer get started for free each calendar month. The Amazon EC2 free tier allow you to use. ஆனா ஃப்ரீ டயர்ன்றதால 24/7 யூஸ் பண்ணிட்டு கூடாது. 24/7 365 டேஸ்க்கும் ஆன்லயே இருக்கக்கூடாது. மொத்தமா எத்தனை அவர்? 750 அவர் பர் மந்த். இப்ப சப்போஸ் நீங்க என்ன பண்றீங்க, AWS போறீங்க, ஒரு EC2 பை பண்றீங்க. இந்த EC2 நீங்க டர்ன் ஆன் பண்ணுவீங்க, அதுக்கு பேர் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இவர் டர்ன் ஆன் ஆயிடுவார், லாக்இன் பண்ணிடுவீங்க, லாக்இன். ரைட். இப்போ இது எத்தனை மணி நேரம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்? 750 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 365 நாள்ல. ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்ப லாக்இன் பண்ணிக்கணும், எப்பெல்லாம் தேவையோ அப்ப டெர்மினேட் பண்ணிடணும் ஆர் ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் இங்க 3 வார்த்தை தான், ஒன்னு ஸ்டார்ட், இன்னொன்னு ஸ்டாப், இன்னொன்னு டெர்மினேட். ஸ்டாப்புக்கும் டெர்மினேட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்டாப்னா டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிக்குது, நாளைக்கு காலைல கூட வந்து திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். ஆனா டெர்மினேட்னா டெலிட் பண்ணுது, இதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணவே முடியாது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ரெக்கவர் கூட பண்ண முடியாது. கம்ப்ளீட்லி டெலிட்டிங், டெஸ்ட்ராய். அந்த சர்வரை டெஸ்ட்ராய் பண்றீங்க. ஒரு ரியல் டைம்ல நீங்க டெர்மினேட் ஒன்று பண்ணவே மாட்டீங்க. யூ வில் நாட் டூ எனி டெர்மினேட். ஸ்டாப் கூட ஏதோ 1 or 2 சினாரியோல பண்ணிடலாம், ஆனா டெர்மினேட் பண்ணவே மாட்டேங்குது. டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டெர்மினேட் ஆகிடுங்க கம்பெனி. நான் சொல்றது புரியுதா? நம்ம கிரியேட் பண்ற சர்வரை நிறைய வேலை பண்ணி வச்சிருப்பாங்க, நீங்க பாட்டு டெர்மினேட் பண்ணிட்டு வந்துட்டா என்ன ஆகுது? பேக்கப்லாம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பா பேக்கப்லாம் இருக்கும், ஒரு வேலை இல்லைன்னா. நம்ம கரெக்டா? சப்போஸ் யூ ஷுடன்ட் டெர்மினேட், மோஸ்ட்லி வில் டூ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். பட் டெர்மினேட் நம்ம பண்ணுவோம், ஏன்னா நம்ம ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் யூஸ் பண்றதால அப்பப்போ டெர்மினேட் பண்ணுவோம். ரைட், அது பிரச்சனை. ஏன்னா நம்ம வேலை செய்யற விஷயம் நம்மளுக்கு வேணும்னா டெர்மினேட் பண்ண வேண்டாம், வேண்டாம்னா டெர்மினேட் பண்ணும்.
புரிஞ்சா? எஸ் ஆர்? ஸோ சப்போஸ் நீங்க நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் மொத்தம் 3 பயன்படுத்துறீங்கன்னு வச்சு, இப்போ ஒவ்வொரு சர்வர்ஸ்க்கும் 750 அவரா? கிடையாது. ஒரு சர்வர், இது எப்படின்னா இந்த 3 சர்வரையுமே சேர்த்து நீங்க 750 அவர். அப்படின்னா என்ன மீனிங் சொல்லுங்க? இப்ப நீங்க 2 சர்வர் கரண்டா 2 ரன் ஆயிட்டு இருக்கு, 2 ரன் ஆயிட்டு இருக்கு, 2 மணி நேரம் ரன் ஆயிருக்கு, அது எத்தனை அவரா கால்குலேட் ஆகும்? 4 அவரா கால்குலேட் ஆகும். ஒரு நேரத்துல 10 சர்வர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, 2 மணி நேரம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, மொத்தமா எத்தனை அவர் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அர்த்தம்? 20. சரி, 10 × 2 மணி நேரம், ரைட், 20 அவர் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்படிதான் கால்குலேட் ஆயிருக்கும். நீங்க நினைச்சு 10 பேரலா தான் ரெண்டாவது, அப்ப மொத்தமே சேர்த்து 2 மணி நேரம் தான், அப்படிலாம் கிடையாது. இது அதனாலதான் இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 750 hours per month ஆஃப் எனி சர்வர். இதெல்லாம் சர்வர், லினக்ஸ், ரெல், எஸ்எல்இஸ், விண்டோஸ், இதெல்லாம் சர்வர். புரிஞ்சா? புரியல? ஸோ இன்னும் EC2 பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த இடத்துல யூ வில் கெட் டு நோ தட் எல்லாமே. பட் இது மோர் தென் இப்ப நான் சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்கேன். EC2 பொறுத்த வரைக்கும் 12 month ஃப்ரீ தான். பட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 750 hours. நீங்க நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த 750 hours அஃபெக்ட் ஆயிடும். ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட் கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? சார் அங்க 750 hours per month தானே சார் கொடுத்துருக்காங்க? ஆமா, per month தான் நான் சொல்றேன். Okay, okay. I'm sorry, I made the mistake. 750 hours per month, not per year. Guys, not per year, per month. Per month. I made the Sir, mistake. Yes. Sir, அப்போ next month யூஸ் பண்ணனும்னா பே பண்ணி யூஸ் பண்ணனுமா சார்? No payable for first 1 year. Okay. இல்ல 750 hours exceed ஆயிடுச்சுனா சார்? 750 hours per month க்கு exceed ஆச்சுன்னு கேட்க சொல்றீங்களா? ஆமா சார். ஆமா, பில்லிங் ஜெனரேட் ஆயிடும். 750 hours exceed ஆயிடுச்சுனா பில்லிங் ஜெனரேட் ஆயிடும். பட் நீங்க ஒன்னு கால்குலேட் பண்ணுங்க. சே ஃபார் an example, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம், கரெக்ட்டா? 24 × 30 நாள், 30 நாள் போட்டா எவ்வளவுதான் வருது? மந்த் ஃபுல்லா EC2 24 மணி நேரம் டர்ன் ஆனா கூட 720 அவர் தான் வருது. ஆனா ஒருவேளை 2 EC2 ஆன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா மறந்து விட்டுட்டீங்க, டெர்மினேட் பண்ணாம, ஸ்டாப் பண்ணாம விட்டுட்டீங்க, அப்ப என்ன ஆயிடும்? 1440 அவர் வரும். இப்ப மீதிக்கு பில்லு ஜெனரேட் ஆயிடும். பட் ஆட்டோ டெபிட் ஆகாது, பில்லு ஜெனரேட் ஆகும். நீங்க என்ன பண்ணணும்? இந்த அக்கௌண்ட்டை மூடி கட்டிட்டு வேற அக்கௌண்ட்டுக்கு போக வேண்டியதுதான். புரிச்சு நான் என்ன சொல்றேன்? இப்ப AWS நல்லாவே ஆஃபர் பண்ணுது. ஒரு மாசத்துக்கு 750 அவர் கொடுத்துருக்குன்னா எவ்வளவு பெரிய விஷயம், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. am I right? நல்லாவே ஆஃபர் பண்ணுது. பட் the thing is you have to remember what you should remember. எப்பவுமே யூஸ் பண்ணீங்கன்னா, தேவை இல்லைன்னா நாளைக்கு வந்து யூஸ் பண்ண போறீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த இன்ஸ்டன்ஸே தேவையில்லைன்னா டெர்மினேட் பண்ணுங்க. எனி क्वेश्चन guys? still here? இப்போ ஸ்டாப் பண்ணிட்டா அது கவுண்ட் ஆகாது இல்ல? ஆமாங்க, ஸ்டாப் பண்ணா அது கவுண்ட் ஆகும். ஸோ அதுக்கான டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது அதுல? எந்த லைக் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே எவ்வளவு எல்லாமே பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். நான் சொல்றேன் எப்படி பார்க்கறது எல்லாமே சொல்றேன். பொதுவாக அந்த 750 ஹவர்ஸ்க்கு 10-15 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு அலாரம்லாம் we can able to set it. என்ன அலாரம் செட் பண்ணனா 700 ஹவர்ஸ்க்கு மேல போனா எனக்கு ஒரு இமெயில் நோட்டிபிகேஷன், மொபைல் மெசேஜ் அனுப்பணும். we can set up some notification தான் நான் சொல்லி தரேன். ரைட். அப்போ ஒன் மோர் டேர்மை பத்தி கொஞ்சம் நான் ஆல்ரெடி சொன்னேன், AWS அப்படின்றது ஒரு பப்ளிக். AWSன்றது என்னது? ஒரு பப்ளிக். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பப்ளிக் கிளவுட்ல யாரு வேணாலும் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். நீங்க நானும் இல்லை, இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்கிற பர்சனும் இந்த AWS கிளவுட் என்ன பண்ண முடியும்? அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ரைட்டா? இப்ப இந்த AWS கிளவுடுக்குள்ள போயிட்டா நம்மளால கிட்டத்தட்ட 32க்கும் மேற்பட்ட ரீஜன் பார்க்க முடியும். there are different regions, right? AWS குள்ள there are different regions. for an example, I will take 2 regions. ஒரு region, say this is North Virginia region, and let me take another region which is nothing but say Mumbai region. Mumbai region. AWS there are different regions. 32 ரீஜனுக்கு மேல இருக்கு. அது நார்த் விர்ஜினியாவும் மும்பையும் ஒரு ஆஃப் தி டாப் ரீஜன் ஃபார் இந்தியன் பீப்புள்.
நம்ம அதிகமா நார்த் விர்ஜினியாவுக்கு போவோம், மும்பைக்கு போவோம். ஏன் நார்த் விர்ஜினியா இருக்கிறதுல ஒரு ஃபேமஸான ரீஜன். அங்க நிறைய அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. கிட்டத்தட்ட 6 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. மற்றதெல்லாம் 3-2 அவைலபிலிட்டி ஜோன் தான் இருக்கும். இங்க நிறைய சர்வர்ஸ் 6 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. ஸோ இந்த ரீஜனுக்குள்ள போனீங்கன்னா we have many availability zone, right? Availability zone 1, availability zone 2, availability zone 3, availability zone 4. Like that, we have a many availability zone in each region. விஷயத்தை புரிஞ்சுக்கணும். We have a many availability zone. இந்த availability zone குள்ள தான் போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஏதோ ஒரு மிஷினை வாங்குறீங்க. Maybe that we can call it as EC2. EC2ன்றது என்னது? We can call it as server, right? Virtual server. எதுவா இருந்தாலும் you will get it from EC2 server. இந்த EC2 சர்வர்ல தான் போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, உங்க அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்றீங்க. இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்க போறேன். இப்ப இந்த பிக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. AWS ஒரு பப்ளிக் கிளவுட், அதுல நிறைய ரீஜன் இருக்கு. அந்த ரீஜனுக்குள்ள அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. அந்த அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள EC2 மிஷினை நீங்க கிரியேட் பண்றீங்க. அந்த EC2 தான் உங்க அப்ளிகேஷன் ரன் ஆகுது. சே ஃபார் an எக்ஸாம்பிள், இந்த பர்டிகுலர் EC2ல உங்க நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்னு வச்சு, நார்த் விர்ஜினியால இருக்கிற அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு டேட்டா சென்டர்ல இந்த நெட்ஃபிளிக்ஸை நீங்க லான்ச் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சு. இப்ப இந்த பிக்சர் ஞாபகம் இருக்கா? கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க. Now listen. சப்போஸ் நான் தான் நெட்ஃபிளிக்ஸை டெவலப் பண்ண போறேன்னு வச்சு, நெட்ஃபிளிக்ஸ் பண்ண வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. சரி, நான் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போறேன். சே ஃபார் an எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு டெவலப் ஒன் அப்ளிகேஷன் கால் xyz.com அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண. இந்த அப்ளிகேஷனுடைய டெவலப்பர் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்பெனி டெவலப்பர் இருக்காங்க எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இஸ் சிட்டிங் இன் இந்தியா. டெவலப்பர் எங்க இருக்கா? இஸ் சிட்டிங் இன் இந்தியா. ரெண்டாவது, இந்த அப்ளிகேஷனோட எண்ட் யூசர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துவாங்கன்னு ஒருத்தர். டெவலப் பண்ணது இந்தியாங்க, ஆனா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போறது யாரு? மேபி யூகே பீப்புள் வச்சு. யூகே பீப்புள் தான் எண்ட் யூசர். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்த போறது யாரு? யூகே பீப்புள். நவ் என்னுடைய கேள்வி என்னன்னா, AWSல போயிட்டு நீங்க எந்த ரீஜனை சூஸ் பண்ணுவீங்க? அதாவது இந்தியன் ரீஜனை செலக்ட் பண்ணுவீங்களா இல்ல யூகே ரீஜனை செலக்ட் பண்ணுவீங்களா? Can you tell me your answer? யூசர் ஃப்ரீ தானே சார், எப்படினாலும் சூஸ் பண்ணிக்கலாமா? எப்படி வேணா சூஸ் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, xyz.com அப்ளிகேஷன் டெவலப் பண்றேன். யாருக்காகனா யூகே பீப்புளுக்காக டெவலப் பண்றேன். ஆனா நான் இந்தியால இருந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ AWSல போய் நம்ம ரீஜன் ஒன்று செலக்ட் பண்ணா மட்டும் தானே நம்ம சர்வரை கிரியேட் பண்ண முடியும். அப்பதான் அந்த இமேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ரீஜனை செலக்ட் பண்ணி ஆகணும். AWSல மும்பைன்னு ரீஜனை செலக்ட் பண்ணுவீங்களா இல்ல இந்தியன் ரீஜன், சாரி யூகே ரீஜனை செலக்ட் பண்ணீங்களான்னு கேட்குறேன். யூகே ரீஜன் சார். இந்தியனே செலக்ட் பண்ணிக்கலாம். சில பேர் யூகேன்னு சொல்றீங்க, சில பேர் இந்தியன் சொல்றீங்க. ஆனா உண்மையான ஆன்சர் யூகே. எண்ட் யூசர் எங்க இருக்காங்க? யூகேல தான் இருக்காங்க. யார் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறது? நீங்களா அவங்களா? அவங்க தானே யூஸ் பண்ண போறாங்க. அப்ப அவங்க யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்திலே சர்வர் இருந்தா அவங்களுக்கு ஸ்பீட் நல்லா இருக்கும், அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், அவங்களுக்கு லேட்டன்சி நல்லா இருக்கும். நம்ம ரைட் ஆன லோ லேட்டன்சியா இருக்கும். லோ லேட்டன்சியா இருந்தா என்ன இருக்கும்? ஸ்பீட் நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அப்போ எதைதான் சூஸ் பண்ணணும்? யூ ஷுட் யூஸ் த யூகே ஒன். ரிமெம்பர், அப்போ நம்ம கிரியேட் பண்ற ரீஜன் எதை கான்சன்ட்ரேட் பண்ணி கிரியேட் பண்ணோம்? எண்ட் யூசர், கஸ்டமர், யூசர், அவங்கள மைண்ட்ல வச்சுட்டு. நான் சொல்றது புரிஞ்சுச்சா? புரிஞ்சா இல்லையா? ரைட். நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். xyz.com நீங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுங்க. டெவலப்பர் இஸ் சிட்டிங் இன் இந்தியா. டெவலப்பர் சிட்டிங் இன் இந்தியா. நவ் எண்ட் யூசர் அவங்க இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறவங்க இந்தியாலையும் இருக்காங்க, யூகேலையும் இருக்காங்க, யூஎஸ்ஏலையும் இருக்காங்க, ஆஸ்திரேலியாலையும் இருக்காங்க. அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கு குளோபல் லெவல் யூசர் இருக்காங்கன்னு அர்த்தம். அமேசான் எடுத்துட்டீங்க, அமேசான் இந்தியா மட்டுமா யூஸ் பண்றாங்க. குளோபல் லெவல் கஸ்டமர் இருப்பாங்க அவங்களுக்கு, கரெக்ட் தானே? இப்போ அந்த டெவலப்பர் இஸ் இன் இந்தியா, ரைட்? இப்போ இவன் AWSல ரீஜனை செலக்ட் பண்ணணும். இப்போ அவன் எந்த ரீஜனை செலக்ட் பண்ணுவான்? Can you tell me?
நோட் எங்க Multiple. அவைலபிலிட்டி ஜோன்ஸ் எங்க இருக்கோ அங்க பண்ணணும். அப்படி மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் கிரியேட் பண்ண முடியாது. ஒரு ரீஜன் தான் சூஸ் பண்ண முடியும். நம்ம சர்வரை ஒரு இடத்துல தானே வாங்க போறோம். No. So சென்டரா எது இருக்கோ அந்த சென்டர்ன்ற வார்த்தை கரெக்டா இல்ல. வேற வேற காமனா காமன் இல்லைங்க. ரொம்ப ஈஸியா சொல்லுமே, எங்க கஸ்டமர் அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வேர் த கஸ்டமர் ஹியூஜ், ரைட்? எஸ் சார். இப்போ இந்தியா, யூகே, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா எல்லாருக்கும் ஒரே நம்பர் ஆஃப் கஸ்டமர் இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல கஸ்டமர் ஹியூஜா இருப்பாங்க. இப்போ அவங்களை டார்கெட் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஆனா அதுக்காக மற்றவங்களுக்கு கிடைக்காமலாம் போயிடாது. இவங்களை கம்பேர் பண்ணும்போது லேட்டன்சியும் பர்ஃபார்மன்ஸும் புவரா கிடைக்கும். புவரா 0% இல்லை, இவனுக்கு 100%, அவனுக்கு 99.8%, 99.9%. நீங்க நினைக்கிற மாதிரி இவனுக்கு 100, அவனுக்கு 80% கிடையாது. உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் தெரியல. நெட்ஃபிளிக்ஸ் இஸ் கிரியேட்டட் ஆன் யூஎஸ். அங்கதான் அந்த ரீஜன்ல தான் கிரியேட் பண்ணிருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ், ரைட்? ஆனா கஸ்டமர் இந்தியால இருக்கான் நெட்ஃபிளிக்ஸ்க்கு, அவனுக்கும் அதே லேட்டன்சி தான் கிடைக்கும். என்ன சின்ன கிளிச்சஸ் பார்க்க முடியும். மேபி அவனுக்கு வந்த அடுத்த சில மைக்ரோ செகண்டுக்கு அப்புறம் நம்மளால பாக்குற மாதிரி இருக்கலாம். சில டைம் பார்த்துருக்கீங்களா, நம்ம கிரிக்கெட் மேட்ச் கூட பார்த்துட்டு இருப்போம். நம்ம ஃப்ரெண்டு ஏதோ ஒரு தூரத்துல இருப்பான், டேய் மேட்சே முடிஞ்சு போச்சு இப்பதான் ஸ்கோர் சொல்றேன்ற மாதிரி கட்டெல்லாம் நடந்திருக்கும். இல்ல கூகுள்ல பார்க்கும்போது 198 காட்டிருப்போம். டைரக்டா பார்த்துட்டு இருக்கும் போது ரொம்ப கம்மி ஸ்லோல ஸ்கோர் போயிட்டு இருக்கும். அதனால நம்ம பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? அதுதான் விஷயம். அப்ப எந்த ரீஜனை நம்ம லான்ச் பண்ற விஷயம் ரொம்ப முக்கியம். ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? எஸ் சார். சரி, இப்போ நம்ம இன்னொரு சினாரியோட எடுப்போம். xyz.com அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த அப்ளிகேஷனுடைய டெவலப்பர் இஸ் சிட்டிங் இன் யூகே. பட் கஸ்டமர் இஸ் இன் இந்தியா. இப்ப என்ன விஷயம்னா, இந்தியா மட்டும் யூஎஸ் வருது, இந்தியா. ஓகே, லெட் மீ டேக் இந்தியா மட்டும், ரைட்? இந்தியா. இப்ப என்ன விஷயம்னா, கஸ்டமர் இஸ் இன் இந்தியா, ரைட்? இப்போ நம்ம என்ன பண்றோம், we are going to this application is developed by a developer from the UK people. இத எந்த ரீஜனை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எனக்கு 2 பதில் சொல்லலாம். இதனுடைய கஸ்டமர் எங்க இருக்கா? இந்தியால தான் இருக்கா. நம்ம இந்த பதில இந்தியான்னு சொல்லலாம். பட் இன்னும் சில ரீசன், சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், யூஎஸ்சி அப்படின்னு. இல்ல அகைன் we can take it some other place, கனடாவும் எடுத்து, யூஎஸ் யூகேவும் எடுத்து. அப்ளிகேஷன் டெவலப் பண்றது யூகே, ஆனா யூஸ் பண்ண போறது இந்தியா, யூஎஸ்ஏ, கனடா அப்படின்றவங்க யூஸ் பண்ண போறோம். நம்ம ரைட் ஆகும். பட் த டேட்டா, ரைட், இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்களே டேட்டா, அது யாருடைய டேட்டா தான் இருக்குன்னா, ஒன் அண்ட் ஒன்லி யூகே பீப்புளுடைய டேட்டா மட்டும் தான் இருக்கும். அதுக்குள்ள, அந்த அப்ளிகேஷனுக்குள்ள. ஆனா அதை பயன்படுத்த போறது மேபி ஒரு ஐடி கம்பெனிக்கு எல்லாம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, பயன்படுத்த போறது யூஎஸ்ஏ, கனடா, இந்தியா இருக்கிற டெவலப்பர்ஸ், ரைட்? ஆனா அதுல இருக்கிற டேட்டா யாருது? யூகே பீப்புளுடைய டேட்டா. இப்ப கேள்வி என்னன்னா, மேபி யூகே இது ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு டேட்டா வச்சு, யூகே பீப்புளுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட டேட்டா, ஆர் ரொம்ப செக்யூர்டு டேட்டா, இல்ல கான்பிடென்ஷியல் டேட்டா, எப்படி வேணா நீங்க ஞாபகம். கான்பிடென்ஷியல் டேட்டா. யூகே என்ன பண்ணா, ஒரு பெரிய ஸ்ட்ராங் ரெகுலேஷன் வச்சிருக்கலாம். என்னன்னு, என்னுடைய டேட்டாவை மத்த நாட்டுக்கு நீங்க கொடுக்க கூடாது. யாரு வேணா இதை பயன்படுத்திக்கலாம், ஆனா என் டேட்டாவை பார்க்க கூடாது. they can do some kind of operation without accessing my data அப்படின்னாங்கன்னா, ஈவன் தோ அவங்களுக்கு யூஸ் கஸ்டமர் வேற எங்க இருந்து, இந்தியா கூட அதிகமான கஸ்டமர் இருக்கட்டும், பட் இவங்க என்ன பண்ணலாம், அவங்களுடைய ஸ்ட்ராங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால ரீஜன் எதை தான் செலக்ட் பண்ணி ஆகணும், யூகே தான் செலக்ட் பண்ணி ஆகணும். யூகேக்கு ஒரு வேலை அந்த மாதிரி ஸ்ட்ராங் ரெகுலேஷன் இருக்கு, அந்த டேட்டா ஒரு கான்பிடென்ஷியல் டேட்டா, அவங்க மற்ற நாட்டுக்கு ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்களே தவிர பேக் எண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு ஆக்சஸ் கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணலாம், என்னன்னு கிரியேட் பண்ணலாம், யூகேன்னு கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி சில இடத்துல கூட நீங்க நினைக்கலாம், என்னடா இது இந்தியாவுக்கு தான் நிறைய யூசர், இவர் கிளாஸ்ல என்ன சொன்னாரு, யூகேக்கு இந்தியாவுக்கு தான் கிரியேட் பண்ணணும்னு சொன்னாரு, பட் இங்க யூகே கிரியேட் ஆயிருக்கு. அப்ப அந்த டேட்டா
மேபி கான்ஃபிடென்ஷியல் டேட்டா, அவங்களுக்கு இந்த ரீஜன் செலக்ட் பண்ண வேண்டாம், இந்த ரீஜன்ல தான் அந்த டேட்டா செக்யூர்டா இருக்கும் அவங்க பிலீவ் பண்றாங்க, அதனால அப்படி கேட்குறேன். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? எஸ் சார். Guys, any Yes. question Yes, till sir. here? No, sir. Fine. ரொம்ப பவர்ஃபுல் ஒரு புது ஃபீச்சர் ஏடபிள்யூஎஸ்ல எப்போ வருதுனாலும் சரி, ஒரு புது சர்வீசஸ் ஏடபிள்யூஎஸ் லான்ச் பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க டெஸ்ட் பண்ற இடம் தெரியுமா? இந்த நார்த் விர்ஜினியா ரீஜன் தான். ஃபர்ஸ்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எந்த இடத்துல? நார்த் விர்ஜினியா. இருக்கிற எல்லா ரீஜன்லயுமே எது ரொம்ப பவர்ஃபுல்லான ரீஜன் கேட்டா நார்த் விர்ஜினியா ரீஜன். நிறைய பேர் நார்த் விர்ஜினியா தான் போவாங்க. அதை விட்டா நிறைய பேர் ஓகியோ போவாங்க. பட் இந்தியன் பீப்புள் பொதுவா நார்த் விர்ஜினியா, ஓகியோ இல்ல மும்பை ரீஜன் போவாங்க. பட் நம்ம எந்த ரீஜன் வேணா போகலாம், கனடா, சிங்கப்பூர், எங்கிருந்து வேணா நம்ம சர்வர்ஸை வாங்கி பண்ணலாம். பட் ரியல் டைம்ல நிறைய யூஸ் கேஸ், நிறைய ரெக்குயர்மெண்ட்டை பார்த்துட்டு ஒரு பர்டிகுலர் ரீஜனை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஏனோ தானோன்னு போயிட்டு ஒரு ரீஜன்ல அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க. இஸ் ஓகே? ரைட் கைஸ், தென் ஐ ஹவ் ஒன்லி ஒன் கொஸ்டின் கைஸ். என்னன்னா, இந்த பேட்ச்ல சில பேர் வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணிருக்கீங்க, 8 AM கிளாஸ் இருந்தா நல்லா இருக்கும், எங்களுக்கு ஆஃபீஸ் 9:30 போகணும் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாருக்குமே 8 AM கிளாஸ் ஓகேங்களா, இல்லை எப்படி 8 AM கிளாஸ் பண்ணலாமா நாளையில இருந்து? எனக்கு ஓகே தான் சார். மற்றவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு 9:30 கிளாஸ் வேலைக்கு போற மாதிரி இருக்காங்க சில பேர், அதனால 8 AM ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூ கைஸ் ஆர் ஃபைன் எவ்ரி ஒன்? 8 AM ஓகே தான். ஓகே. மற்றவங்களும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பாலாஜி, கங்கன், யாராவது வேற இல்ல பண்ண முடியாது அப்படின்னா சரவணன், சதீஷ், வேல்முருகன். சரவணன் ஓகே சார். ஓகே. ஸோ கேன் ஐ டேக் ஆல் ஆர் ஓகே? எல்லாருமே ஓகேன்னு எடுத்துக்கிட்டோமா? Okay, sir. ரைட். தென் நம்ம நாளைக்கு வந்து 8 o'clock கனெக்ட் ஆகிக்கலாம். ரைட், நாளைக்கு மார்னிங் வந்து 8 o'clock நம்ம கனெக்ட் ஆகிக்கலாம். ஓகே. மண்டே உங்களுக்கு கிளாஸ் இருக்காது, நாளைக்கு கிளாஸ் இருக்கு, அதை விட்டா மண்டே. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன கவர் பண்ணிருக்கோம்னா தியரிட்டிக்கலா தான் பார்த்துட்டு இருக்கோம், எதுவும் ப்ராக்டிக்கலா இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. இன்னைக்கு ஒரு ப்ராக்டிக்கலா ஸ்டார்ட் பண்ணதான் வந்தேன், பட் டியூ டு மை அக்கௌண்ட் இஷ்யூ டுமாரோ ஐ வில் ஃபிக்ஸ் இட் தட் ஒன் அண்ட் வி வில் கிரியேட் a easy. Fine, right, we'll see Thank you, tomorrow. sir. We'll see tomorrow. Thank you. Thank you. Thank Thank you, sir. Thank you, sir.